ஆசீர்வாத தீர்க்கதரிசன ஊழியங்கள் வழங்கும் உங்கள் ஆசீர்வாத நேரம். இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வீடியோ நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்ற தலைப்பின் கீழ் இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு, எப்படிப்பட்ட அன்பு, எப்படி அவர் வெளிப்பட்டார் என்று உங்கள் மத்தியிலே வார்த்தைகளை கொண்டு பகிர்ந்து கொண்டு உங்களோடு பேசுவதில் மிகவும் சந்தோஷம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தைகள் மூலமாக ஆசீர்வதிக்க போகிறார். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உலக இரட்சகராக அனுப்பினார். தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதுனால தேவன் அந்த அன்பை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். நாம் எல்லாரும் பிழைக்கும்படிக்கு ஆத்துமாவில ஒரு ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு தான் தேவன் அவரை இந்த உலகத்திலே அனுப்பினார். இன்னும் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாகத்தான் தம்முடைய குமாரனை அனுப்பினார். தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். எபேசியர் 2:4-5. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறித்தவர்களாய் இருந்த நம்மை அவரோடு கூட உயிர்ப்பித்தார். அவருடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று வேத வசனம் தெளிவாக கூறுகிறது. மேலும் நாம் அவருக்குள் கிறிஸ்து பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து பாடுகள் பல பட்டு சிலுவை பாடுகள் வழியாக அவர் நமக்காக மரித்தார், நமக்காக ஜீவனை கொடுத்தார், நமக்காக இரத்தம் சிந்தினார். அவர் மரித்தோரில் இருந்து பிதாவாகிய தேவனுடைய மகிமையினாலேயே கிறிஸ்து எழுப்பப்பட்டார். நாமும் புதிதான ஒரு வாழ்க்கை வாழுவதற்காக, புதிய ஒரு லைஃபை பெற்றுக்கொள்வதற்காக, அப்படி நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். கிறிஸ்துவுடனே கூட நம்மை உயிர்ப்பித்தார். கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் என்று ரோமர் 6:4 கூறுகிறது. ஆதலால் நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாமல் பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று நாம் அறிந்திருக்கிறோம். நாம் கிறிஸ்துவோடு கூட மரித்தோம் என்றால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். கிறிஸ்துவோடு கூட மரிப்பது என்றால் என்ன? ஒரு காலத்திலே அக்கிரமத்திலே மரித்தவர்களா இருந்த உங்களை, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களா இருந்த பொழுது ஆண்டவர் உயிர்ப்பித்திருக்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அக்கிரமத்தினால் பாவத்தினால் ஒரு ஆத்துமா மரித்து கிடக்க கூடாது. அவர்களுக்கு ஒரு ஜீவன் வேண்டும், அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்வு வேண்டும் என்று ஆண்டவர் மரித்து கிடக்கிற ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும்படியாக வந்தார். அதுதான் நம் முதலாவது அந்த வசனத்தை வாசித்தோம். எபேசியர் 2 மரித்தவர்களாயிருந்த நம்மை, மரித்தவர்களாயிருந்த எங்களை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். இன்றைக்கும் யார் கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று, ஆண்டவரே உங்களுடைய ஜீவன் வேண்டும், புதிய வாழ்க்கை வேண்டும், உங்களுடைய மிகுந்த அன்பினாலே ஆண்டவரே நீங்க இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக எங்களில் அன்பு கூர்ந்திருக்கிறீங்களே, அன்பு கூறுகிற இயேசு என்று சொல்லி நாங்கள் கேள்விப்படுகிறோமே.
தேவன் அன்பாகவே இருக்கிறீரே அப்பா, நீ உண்மையாகவே நேசிக்கிற கடவுள், அன்புள்ள கடவுள், பேசுகிற தேவன் என்று சொல்லி இப்பொழுதும் உங்களுக்கு நான் அறைக்கூவி அழைக்கிற அந்த வேளையிலும் கூட கர்த்தர் உங்களோடு பேசி தம்முடைய மிகுந்த அன்பை இரக்கங்களை உங்களுக்கு காண்பிக்க போதுமானவராய் இருக்கிறார். இந்த வேளையிலும் கர்த்தருடைய மிகுந்த அன்பு, மிகுந்த அன்பு, மிகுந்த அன்பு, மற்ற அன்பை பார்க்கிலோ மனிதர்களுடைய அன்பெல்லாம் தணிந்து போகும், மற்ற எல்லாம் குறைவுள்ள அன்பாக இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் அன்போ நிறைவான அன்பு. அந்த அன்பு ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. அந்த அன்பு உங்களை தேடி வருகிற அன்பாக இருக்கிறது, உங்களை அணைத்துக் கொள்ளுகிற அன்பாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் தான் அந்த மிகுந்த அன்புதான். உங்களுடைய உள்ளத்தின் காயங்களை ஆற்ற வல்லமை உள்ளது, உங்களை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளது. உங்களுடைய எந்த காயங்களையும் போக்கக்கூடியது, எந்த நோவையும் நித்திய காலமாய் தங்க விடாதபடிக்கு நோவுகளையெல்லாம் நீக்கி போடுகிறது. இயேசு கிறிஸ்து உங்களை உயிர்ப்பிக்கும்படியாய் இப்பொழுதே நீங்க ஒப்பு கொடுங்க. இயேசு கிறிஸ்து மருத்துவரிலிருந்து எழுப்பப்பட்டார். நாமும் அவரோடு கூட ஞானஸ்நானம் எடுத்த ஒவ்வொரு மக்களும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால பாவம் அடக்கம் பண்ணப்பட்டு நீதிக்காக நம்ம உயிர்த்தெழுதலின் சாயலிலே இணைக்கப்பட்டவர்களாய் இருக்கும்படிக்கு, புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரோடு கூட அந்த மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டதற்கு அடையாளம் தான் ஞானஸ்நானம். அந்த ஞானஸ்நானத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். மனம் திரும்பி ஒவ்வொருவரும் ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறபடி முதலாவது மனம் திரும்புதலுக்கென்று ஆண்டவர் உங்களை இப்பொழுது அறைக்கூவி அழைக்கிறார். உங்களுடைய ஆத்துமாவில் ஒரு மாற்றத்தை நீங்க இப்பொழுதே விரும்பும்படிக்கு ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய மிகுந்த அன்பை இப்பொழுது உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த அன்பினாலே எல்லா பாவங்களை அவர் போக்க முடியும். அவர் பாவத்தை போக்கும் பலியாக இப்பொழுதும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆதலால் உங்களுடைய பாவ சரீரம் ஒளிந்து போகும்படிக்கு உங்களுடைய சரீரங்களை ஒப்பு கொடுங்க. உங்களுடைய ஆவி ஆத்துமாவை ஒப்பு கொடுங்க. உங்களுடைய அவயவங்களை ஒப்பு கொடுங்க. நீதிக்குரிய ஒரு அவயவமாய் ஒப்பு கொடுங்க. பரிசுத்தத்தை நடப்பிக்கிற அவயவமாய் ஒப்பு கொடுங்க. பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு இப்பொழுதும் கூட அநீதியின் ஆயுதமாக வேண்டாம், அதற்கு ஒப்பு கொடுக்காதீங்க. ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது ஒரு நீதிக்குரிய ஆயுதமாய் நீங்க ஒப்பு கொடுப்பீங்க. இப்பொழுது ஒரு நீதியை நடப்பிக்கிறதற்காக, ஒரு பரிசுத்தத்தை நடப்பிக்கிறதற்காக, அவருடைய நாம மகிமைக்காக நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் இப்பொழுதும் கூட உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வேளையில உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவோடு கூட மரித்தோம் என்றால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இந்த உலகத்திலே அனுப்பி நம்ம மேல, உலகத்தார் மேல எல்லா சர்வ லோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு அவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தும் வண்ணமாக எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி இப்பொழுது ஆண்டுடைய அன்பு பெரிதென்று பாருங்கள். தேவன் தம்முடைய பிள்ளைகள் என்று உங்களை அழைக்கிறதுனால அவர் உங்கள் மேல் பாராட்டுகிற அன்பு பெரிதென்று பாருங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அன்பு பெரியது. அவர் நமக்காக தம்முடைய மிகுந்த அன்பினாலே நான் ஒப்பு கொடுத்தார். அவர் அந்த சிலுவை பாடு மரணங்களுக்கு ஒப்பு கொடுத்ததன் காரணம் என்ன? நம்மேல் அன்பு கொண்டவராக, அன்புள்ளம் கொண்டவராக நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். கிரயம் செலுத்தினார். நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டோம். ஆவியினாலும் ஆத்துமாவினாலும் சரீரத்தினாலும் மகிமை உள்ளவர்களாக, ஜீவன் உள்ளவர்களாக வாழுவதற்காக, அவருக்குள் பிழைத்திருப்பதற்காக என்று சொல்லி ஆண்டவர் இந்த வேளையில் உங்களோடு பேசுகிறார். மேலும் கிறிஸ்துவோடு கூட இருக்கிற வாழ்க்கை என்பது உலகத்துக்கு மறித்து, உலகத்தின் வழிபாடுகளுக்கு மறித்த ஒரு அனுபவம், கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்கிற அனுபவம், கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்படுகிற ஒரு அனுபவம் தேவை. நாமும் ஆண்டவரும்
இடையில ஒரு லிங்க், ஒரு கனெக்ஷன். எப்படி என்றால் விசுவாசத்தினால, அவருடைய கிருபையினால, அவன மேல அன்பு கூர்ந்ததுனால, அந்த நமக்கும் அவருக்கும் இடையே உள்ளதான அந்த தொடர்பை ஆண்டவர் இப்பொழுதும் புதுப்பித்து தருகிறார். நீங்க ஒருவேளை சொல்லலாம், ஆண்டவருக்கும் அல்லது ஒரு தேவனுக்கும் ஒரு கடவுளுக்கும் உள்ள தொடர்பு எனக்கு இல்லையே என்று சொல்லி. ஆனால் இப்பொழுதும் அவர் உங்களுக்காக மரித்து பாடுகளை பட்டு ரத்தம் சிந்தி உயிர்த்தெழுந்ததை நம்புங்க. நீங்க நம்பினால் உங்களுடைய விசுவாசம் வீணாய் இருக்காது, உங்களுடைய நம்பிக்கை பிரயோஜனம் உள்ளதாய் மாறும். அதனால தேவாதி தேவனை நீங்க காண்பீங்க, தெய்வத்தினுடைய குரலை நீங்க கேட்க முடியும், அவருடைய ஆறுதலை பெற்றுக் கொள்ளுவீங்க. உங்களுக்கும் அவருக்கும் இடையில ஒரு தொடர்பு உண்டாகும், ஒரு உறவு உண்டாகும், மேலும் ஒரு அன்பு உண்டாகும், ஒரு ஐக்கியம் உண்டாகும். அதுதான் ஒரு யூனியன் ஆஃப் லவ்வா இருக்கும். அந்த யூனியன், அந்த ஐக்கியம் எப்படி வருகிறது, ஒருமைப்பாடு எப்படி வருகிறது? அவர் பண்ணின தியாகத்தின் மூலமாக, அந்த சாக்ரிஃபைஸ் மூலமாக. அதான் எபேசியர் 5 நம்ம வாசிக்கிறோம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:2 கூறுகிறது. கிறிஸ்து தம்மையே தேவனுக்கு ஒரு சுகந்த வாசனையான காணிக்கையாக, ஒரு சாக்ரிஃபைஸாக, பலியாக ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தாராம். அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்க. கிறிஸ்து முதலாவது உங்களில் அன்பு கூறுகிறத விசுவாசியுங்க, நம்புங்க. நம்மில் அன்பு கூர்ந்தார். அவர் ஒரு சாக்ரிஃபைஸாக, ஒரு ஆஃபரிங்காக தன்னையே தேவனுக்கு பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக அவருடைய சித்தத்தை செய்யும் வண்ணமாக அவர் முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அந்த அன்பிலே நடந்து கொள்ள முடியும். ஏனென்றால் அன்பு கூறுகிறவராலே தான் நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் காணப்பட முடியும். மாம்சத்தில் பல பாடுகள், பல கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனால் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரையிலும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காதபடிக்கு தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக நீங்க பாவங்களை விட்டு ஓய்ந்திருக்க முடியும். நிச்சயமாகவே முடியும். தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கிற ஒரு மனிதன் பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான் என்று 1 பேதுரு 4:2 கூறுகிறது. மேலும் கொலோசியர் 2:12-13 வாசிக்கும் பொழுது, ஞான ஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மருத்துவரில் இருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாக இருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்தார். ஆண்டவர் அவரோடு கூட எங்களையும் உயிர்ப்பித்திருக்கிறார். எங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார். அது போல உங்களை இப்பொழுதே உயிர்ப்பிப்பார். உங்களுடைய எல்லா அக்கிரமங்களையும், எல்லா அக்கிரமம் தவறிய வாழ்க்கையையும், எல்லா நீங்க எதெல்லாம் சன்மார்க்கம் என்று செய்து கொண்டிருந்தீர்களோ அல்லது இது தீமை இல்லை என்று நினைத்தீர்களோ, ஆண்டவர் இப்பொழுதே உங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கிறார். உணர்வுள்ள இருதயம் தான் ஆண்டவருடைய நாமத்தை, அவரை அறிகிற அறிவை அறிய முடியும். தேவனை அறிகிற ஒரு அறிவு, தேவனை அறிகிற ஒரு அறிவுதான் தேவனை கண்டுகொள்ள வைக்கும், தேவனை துதிக்க வைக்கும், மகிமைப்படுத்த வைக்கும். மற்ற இருதயங்கள் எல்லாம் உணர்வில்லாமல் இருளடைந்து போகும். காரிருள் உலகத்தை மூடும். ஆனாலும் உங்கள் மேலே ஆண்டுடைய மகிமை உதிக்க வேண்டும் என்றால், ஆண்டுடைய மகிமை காணப்பட வேண்டும் என்றால் இப்பொழுதே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. மேலும் ஒரு வசனம், கலாத்தியர் 2:20-21 வாசித்து விட்டு ஜெபம் பண்ணுவோம். அதுல பவுல் கூறுகிற ஒரு அனுபவம், அவர் சிலுவையில ஒரு வல்லமையை கண்டதாக, அவருடைய வாழ்க்கையில, அவருடைய சொந்த வாழ்க்கையில அவர் அதுல ஒரு பவரை உணர்ந்து
அவர் அறிக்கை பண்ணுகிறார். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறது இல்லை. இது அவருடைய அறிக்கையாயிருக்கிறது, கன்ஃபெஷனாயிருக்கிறது. நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த அவரை பற்றி கொள்ளுகிற விசுவாசத்தினால நான் பிழைத்திருக்கிறேன். ஆதலால் நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். இந்த நாளிலும் நாம் சிந்தித்தது போல ஒவ்வொரு ஆத்மாவும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். நாம் பாவத்தை விட்டு ஓய்ந்திருக்க வேண்டும். இன்னும் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட ஒரு நிச்சயம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். நாம் கிருபையினாலே நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் சம்பாதித்தது உங்களுக்காய் 2000 ஆண்டுக்கு முன்பதாகவே அவர் தன்னுடைய பிராயச்சித்த பலிகளை எல்லாம் பாவ நிவர்த்தி உண்டு பண்ணும் பொருட்டாக ஒரே தரம் பலியிடப்பட்டார், ஒரே தரம் பாடுபட்டார், அவர் சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்று சொல்லி யாவரும் அறிந்திருக்கிறீர்கள். மேலும் அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் இருந்து மீட்டு கொள்ளும்படியாகத்தான் உங்களையெல்லாம் அவருடைய சொந்த ஜனம், என்னுடைய சொந்த மகள் என்று சொல்லும்படிக்கு அவர் விரும்புகிறார். அவர் தம்முடைய சொந்த பிள்ளைகளாய் உங்களை நேசிக்கிறார். சொந்த ஒரு குடும்பத்திலே பிறந்த சொந்த ஜனம் என்று சொல்லுகிறார். நீங்க எங்களுக்கு சொந்தமானவர்கள் என்று சொல்லுகிறார். எதற்காக என்றால் நல்ல வேலைகளை செய்வதற்கு, நல்ல கிரியைகளை செய்கிறதற்கு, உங்களுக்குள்ள இன்னும் பக்தி வைராக்கியத்தை தரும்படிக்கு, இன்னும் உங்களை சுத்திகரிக்கும்படிக்கு, உங்களுக்காக நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். யாவரும் இருக்கிற இடங்கள்ல இப்பொழுதும் உங்களை தாழ்த்தி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சித்தம் உங்கள் வாழ்விலே நிறைவேறுவதற்கு ஒப்பு கொடுங்க. கிறிஸ்து தம்மையே ஒப்பு கொடுத்தார். அதனால் நீங்களும் ஒப்பு கொடுத்து அன்பு கூர்ந்தது போல நீங்களும் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய கரங்கள்ல வேறு ஒன்றும் அல்ல, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே அல்லது எங்களுடைய உள்ளமானது ஆண்டவரே நம்பிக்கையற்றதாய் காணப்படக்கூடாது. நாங்கள் எந்த பாவத்திலும் உழன்று கொண்டு இருக்கக்கூடாது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்ற வேதவசனம் இருக்கு. ஆண்டவரே நாங்கள் இனி ஆண்டவரே பாவங்களை விட்டு ஓய்ந்திருக்கும் படிக்கு, பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு எங்களுடைய அவயவங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா என்று சொல்லி இப்பவே ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவர் உங்களுடைய ஒப்பு கொடுத்தல பார்க்கிறார், உங்களுடைய ஒப்பு கொடுத்தல காண்கிறார். ஆண்டவருடைய கரங்கள்ல நீங்க ஒப்பு கொடுத்து விட்டீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை நன்றாய் நடத்த போகிறார். சகல சத்தியத்துக்குள்ள வழி நடத்த போகிறார். ஆண்டவர் மிகுந்த அன்பை உங்களுடைய வாழ்வில் காண்பிப்பார். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக மனதுருகி உங்களை தொட்டு குணமாக்குவார். உங்களுடைய வியாதிகளின் பிடியில் இருந்து நீங்க எந்தெந்த காரியத்துல ஒரு மறைத்த நிலையில காணப்படுகிறது போல உணர்கிறீர்களோ, ஆண்டவரே என்னுடைய ஆத்மா மாத்திரமல்ல அக்கிரமத்தினால் மரித்து கிடக்கிறது, அல்லது இனி நம்பிக்கையே இல்லை என்று நிறைய பேர் சொல்லி கொண்டிருக்கிறீங்க. அதே போல் சரீரத்திலும் எங்களுடைய ஹோப்பெல்லாம் இழந்துட்டோம். ஆண்டவரே கடைசி இறுதி முடிவுக்குள்ளாக வந்துவிட்டது தெரிகிறது. ஆனாலும் ஒரு முறை நீங்க எங்க மேல மிகுந்த அன்பினால உங்களுடைய மிகுந்த இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தை காட்டுங்கப்பா என்று சொல்லி நீங்களும் விசுவாசித்து கேளுங்க. இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுங்க. அவருடைய நாமம் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அன்பான நாமம். அன்பான தேவன் அவர் உங்களுடைய விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார்.
ஏற்றுக்கொள்கிறார். உங்களுடைய அழுகையை காண்கிறார். இப்பொழுது உங்களோடு இடைப்பட விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை ஆற்றி தேற்றுகிறார். உங்களை தேற்றரோ பண்ணும்படிக்கு இறங்கி வந்திருக்கிறார். இப்பொழுது உங்களோடு இப்பொழுதும் உங்களோடு கூட உங்களுடைய மரித்த நிலை இனி இருக்க போகிறது இல்ல. உங்களோடு கூட எதெல்லாம் காணப்படுகிறதோ வேண்டாத ஒவ்வொன்றையும் இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் சுட்டரிக்கிறத காண்கிறேன். இப்பொழுதும் பரிசுத்த அக்கினி முன் சென்று சகல சத்ருவின் கிரியை சுட்டரிக்கிறது. தீமைகளை சுட்டரிக்கிறார். வார்த்தை என்ற வல்லமை வழியாக, ஜீவன் வழியாக இப்பொழுதும் ஒரு அக்கினியும் சேர்ந்து உங்களுக்குள்ளே பாய்ந்து கொண்டிருக்கிறது ஆவியானவர் உணர்த்துகிறார். இப்பொழுது என்னென்ன கட்டிகள் மறைய வேண்டுமோ உங்களுடைய கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. விசுவாசித்து இப்பொழுதே நீங்க எல்லா கட்டிகளும் மறைவதை பார்ப்பீங்க. எல்லா நோய்களின் கூறுகளும் இப்பொழுதே செத்து மடிகிறத நீங்க காண்பீங்க. நீங்க நிச்சயமாகவே விசுவாசிப்பீர்கள் என்றார் இப்பொழுதே காண்பீங்க. இப்பொழுதே அறிய முடியும். இப்பொழுதே நீங்க பெற்றுக்கொள்றீங்க. சுகத்தை நீங்க பெற்றுக்கொள்றீங்க. உங்களுடைய மனதுல ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்றீங்க. உங்களுடைய சரீரத்துல ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்றீங்க. ஆண்டவராய் இயேசு இப்பொழுது உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். உங்களை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். பழைய வாழ்க்கை இனி உங்களுக்கு தேவையில்லை. ஆண்டவரே பழையபடி என்று சொல்லி நீங்க நினைக்காதீங்க. உங்களுடைய பழைய மனதை அவர் மாற்றி கொண்டிருக்கிறார். பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட நீங்க ஒப்பு கொடுத்து விட்டீர்கள் அல்லவா? அப்படி என்றால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள புதிய சிருஷ்டி. எல்லாமே புதிதாகிறது. பழையவைகள் ஒளிந்து போகிறது. பழைய நிலைகள், உங்களுடைய சரீரத்தின் நிலைகள், இன்னும் ஆத்துமாவின் நிலைகள், உங்களுடைய வீட்டில் உள்ள எல்லா நிலைகளும் இப்பொழுதே மாறுவதற்கு கேளுங்க. நான் உங்களோடு சேர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா, இயேசுவின் நாமத்தினாலே எல்லா குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் மறைவதாக, வியாதிகள் மறைவதாக, ஆத்துமாவிலே போராடி கொண்டிருக்கிற பிசாசின் கிரிகள், அந்தகார கிரிகள் எல்லாம் கடிந்து கொண்டு அப்புறப்படுத்துகிற இந்த வேளையிலும் இப்பொழுதே ஆண்டவரே உம்முடைய வல்லமை, மகா சத்துவத்தின் வல்லமை, மேன்மை ஆண்டவரே இப்பொழுதே உணர்வார்களாக, ஒரு விடுதலையை அடைவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. எஸ் லார்ட், பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதே விடுதலை பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். கட்டவிழ்த்தலை கூறுகிறேனப்பா இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொருவரும் பாவத்திலே சிறையாக இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் விடுதலை ஆக்குகிறேன் ஆண்டவரே. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்த்து இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே நொறுங்குண்ட ஆத்துமாக்களுக்கு குணம் கிடைக்கும்படியாக, அப்பா அவர்கள் உயிர்ப்பிக்கப்படும்படியாக இப்பொழுதே வேண்டிக் கொள்ளுகிற இந்த வேளையிலே தானே ஆண்டவருடைய மகிமையான வல்லமை, ஆண்டவருடைய மகிமையான தொடுதல், மகிமையான ஒரு விடுதலை ஒவ்வொருவரையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வீட்டையும் நிரப்பி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொருவரும் தொடர்ந்து ஆண்டவரே, அப்பா உம்மை ஆண்டவரே நேசிக்கிற கிறிஸ்துவின் அந்த வல்லமையை உணர்ந்து கொண்டே இருப்பார்களாக. சகல துதி கன மகிமையாவை உமக்கு செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே, இனிய நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் அருமை பிதாவே, நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.